அதோடு மட்டுமல்லாமல் நம்ம வீட்டு குழந்தைகள் படிப்பதற்கு நீங்கள் எல்லோரும் உங்களுடைய உறவுகளும் நட்புகளும் சொல்லி மாம்பழம் சென்றதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நான் கூட காலையில இருக்கிறேன். கூட்டணியின் சார்பில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளராக மாங்கன சின்னத்தில் மா.க. ஸ்டாலின் நான் போட்டியிட்டு உங்கள் மத்தியிலே வாக்கு சேகரிக்க வந்துள்ளேன். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்கு நீங்கள் எல்லாம் என்னை தேர்ந்தெடுத்து வெற்றி பெற செய்தீர்களானால் நம்முடைய குடித்தொழில் விவசாய தொழில் பாதுகாக்கப்பட்டு இந்த மாவட்டத்தில் ஒரு வேளாண்மை கருவி அமைப்பு என்பதை தெரிந்து கொள்கின்றோம். அது மத்திய அரசிற்கு இணக்கமாக இருக்கின்ற வகையில் நீங்கள் எல்லாம் இந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும். கடந்த 10 ஆண்டு காலமாக நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக இருந்து வருகிறார். அவர்களுடன் நெருக்கமாக நேரடியாக சென்று எந்த உறுப்பினர் செய்ய முடியாத அனைத்து திட்டங்களையும் நாங்கள் செய்வோம் என்று உங்கள் மத்தியிலே உறுதியளித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் ஆளுவதோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் இங்கே இருப்பதோ அதற்கு எதிர்மறையான கட்சிகள் இருந்து கொண்டு எந்த திட்டங்களும் செய்யப்படவில்லை. மத்திய அரசு கொண்டு வந்த அனைத்து திட்டங்களும் பாழாகி போகிறது அந்த தொகுதியில். அந்த வகையிலே நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மாம்பழ சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். 91ஆம் ஆண்டு ஒரு ஐயர் டெல்லியிலிருந்து குறித்தார், மணிசங்க ஐயர் என்று டெல்லியிலிருந்து குறித்தார். நான் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி நண்பர் என்று சொல்லி மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியை குட்டி துபாயாக்குவேன் என்று சவால் விட்டார். ஆனால் அவர் 4 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து 5 ஆண்டு காலம் மத்திய அமைச்சராக இருந்து ஒரு திட்டங்களை கொண்டு வரவில்லை. அவர் மாறாக சுடுகாட்டு கூரைகளை மட்டும்தான் அமைத்துள்ளார். அதனால் மணிசங்கர் ஐயர் என்ன சொன்னாரோ அது அத்தனையும் எங்களால் செய்ய முடியும். சின்ன சிங்கப்பூர் ஆக்குவேன் என்று உங்கள் மத்தியிலே உறுதியளித்துக் கொள்கிறேன். கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகமும் மயிலாடுதுறை தலைமையிடமாக கொண்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் வைக்கப்பட்டு அன்றாடம் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை உடனுக்குடன் தீர்க்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் ஒரு சட்டக்கல்லூரி அமைக்கப்படும். அதேபோல் கொள்ளிடம் ஆற்றில் 3 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணைகளை தொடர்ந்து கட்டினால்தான் இந்த விவசாயத்தை காப்பாற்ற முடியும். வாய்க்கால்களை தண்ணீர் பாசனத்துக்கு தண்ணீர் வரும். அது மட்டுமல்லாமல் கூட்டு குடிநீர் திட்டம் கொள்ளிடத்திலிருந்து அம்மாப்பேட்டைக்கு 24 மணி நேரமும் குடிநீர் வழங்குவதற்கு கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வருவோம். அது மட்டும் செய்து வருகின்றோம். அதனால் எனக்கு ஒரு வாய்ப்பினை நீங்க தாருங்கள். ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த விவசாய குடும்பத்தில் பிறந்த உங்களில் ஒருவன் உங்கள் வீட்டு பிள்ளை எந்த நேரத்தில் அழைத்தாலும் உடனடியாக வந்து நிற்பேன். அந்த வகையில் எனக்கு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் கால் பாதங்களை தொட்டு வாங்கி வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சரி, ஓகே, கண்டிப்பா. கொடுத்துருக்கா